அனைவருக்கும் வணக்கம். அனைத்து மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. குறிப்பாக 8வது ஊதிய குழுவில் ஓய்வூதியதாரர்களுக்கு ஓய்வூதியமாக எவ்வளவு ரூபாய் உயரும், இதில் சிலருக்கு 3.5 லட்சம் வரைக்கும் உயரப்போறதா சொல்லியிருக்காங்க. அது என்ன தகவல், அதை பற்றின முழு விவரம் என்ன, எல்லாமே இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு சமீபத்தில் 8வது ஊதிய குழுவிற்கு ஒப்புதல் அளித்திருக்காங்க. ஸோ மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் ஜனவரி 1, 2026 முதல் அதன் பலன்களை பெற தொடங்குவார்கள். 8வது ஊதிய குழு அமல்படுத்தப்பட்டதன் மூலம் மத்திய அரசு ஊழியர்கள் சம்பளம் ஒரு குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிக்கும். ஓய்வூதியதாரர்களுக்கும் தங்கள் ஓய்வூதியத்தில் கணிசமான உயர்வை பெறலாம். புதிய ஊதிய குழு அமல்படுத்தப்பட்ட பிறகு சில ஓய்வூதியதாரர்கள் மாதத்திற்கு 3.5 லட்சம் வரை ஓய்வூதியம் பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 8வது ஊதிய குழுவால் 1 கோடிக்கும் அதிகமான ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் பயனடைவார்கள். 7வது ஊதிய குழுவில் பிட்மென் ஃபேக்டர் 2.57 இருந்தது. இதன் அடிப்படையில் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கான குறைஞ்சபட்ச ஓய்வூதியம் மாதத்திற்கு 9,000ஆகவும் அதிகபட்ச ஓய்வூதியம் மாதத்திற்கு 1,25,000 நிர்ணயிக்கப்பட்டது. தற்போது 8வது ஊதிய குழுவின் கீழ் பிட்மென் ஃபேக்டர் 2.86% அதிகரிப்பது குறித்த விவாதங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருது. இது நடந்தால் குறைஞ்சபட்ச ஓய்வூதியம் மாதத்திற்கு 25,740 ரூபாயாக உயரும். இது 186% அதிகரிப்பை குறிக்கும். இதன் விளைவாக உயர் பதவிகளிலிருந்து ஓய்வு பெறும் ஊழியர்களுக்கான அதிகபட்ச ஓய்வூதியம் மாதத்திற்கு 3,57,500 ரூபாயை எட்டக்கூடும். ஸோ பணவீக்கத்தை எதிர்கொள்ள அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படி நிவாரணம் ஆகியவை வழங்கப்படுகின்றன. தற்போது அடிப்படை சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்தில் 53% பெற்றுட்டு வராங்க. நுகர்வோர் விலை குறியீட்டின் அடிப்படையில் ஜனவரி மற்றும் ஜூலை ஆண்டுக்கு 2 முறை அகவிலைப்படி திருத்தம் செய்யப்படுது. தற்போதுள்ள அகவிலைப்படி நிவாரண அளவின் பிரகாரம் ஒரு ஓய்வூதியதாரரோட அடிப்படை ஓய்வூதியம் 10,000 என்றால் 53% அகவிலைப்படியை சேர்த்து மொத்த அகவிலைப்படி நிவாரணம் 15,300 ரூபாயாக மாறும். ஸோ இதுவே 8வது ஊதிய குழு அமல்படுத்தப்பட்ட பிறகு சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்தில் மாற்றம் ஏற்படும். ஸோ அகவிலைப்படி அதிகரிப்பு எப்படி இருக்கும், அகவிலைப்படி தற்போதுள்ள அளவை தாண்டி தொடர்ந்து அதிகரிக்குமா அல்லது அகவிலைப்படி பூஜ்ஜியமாக்கப்படுமா, இந்த மாதிரியான கேள்விகள் நம்மளோட மனசுல ஏற்படும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா, புதிய ஊதிய குழு அறிமுகப்படுத்தப்படும் பொழுது பழைய அகவிலைப்படி புதிய குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்தில் சேர்க்கப்படும். இதன் விளைவாக அகவிலைப்படி பூஜ்ஜியமாக குறைக்கப்படலாம். 8வது சம்பள குழு ஜனவரி 1, 2026 அன்று செயல்படுத்தப்படும். அதாவது அதற்கு முன்னர் ஜனவரி 2025 மற்றும் ஜூலை 2025 2 முறை திருத்தப்படும். வழக்கமாக ஒவ்வொரு முறையும் குறைஞ்சபட்ச அகவிலைப்படி சுமார் 3% அதிகரிக்கும். அப்படி பார்த்தால் 8வது சம்பள குழு செயல்படுத்துவதற்கு முன்பு அது குறித்து 59% உயரும். இருப்பினும் இதை செயல்படுத்துவதில் தாமதம் ஏற்பட்டால் ஜனவரி 1, 2026க்கு அரசாங்கம் கூடுதலாக 3% டிஏ உயர்வை அறிவிக்கலாம். அப்படியானால் அகவிலைப்படி 62% உயரும். 8வது சம்பள குழு இறுதியாக செயல்படுத்தப்படும் போது அகவிலைப்படி அடிப்படை சம்பளத்துடனும் அகவிலைப்படி நிவாரணம் ஓய்வூதியத்துடனும் இணைக்கப்படும். அதன் பிறகு அகவிலைப்படி பூஜ்ஜியத்திலிருந்து தொடங்கும். அதன் பிறகு 8வது ஊதிய குழு பரிந்துரையின் அடிப்படையில் அகவிலைப்படி வழக்கம் போல வருடத்திற்கு 2 முறை திருத்தம் செய்யப்பட்டு வழங்கப்படும். 8வது ஊதிய குழுவிற்கான பிட்மென் ஃபேக்டர் 2.28 முதல் 2.86க்குள் இருக்கலாம் என கூறப்படுகிறது. அதாவது மத்திய அரசு ஊழியர்களோட குறைஞ்சபட்ச அடிப்படை சம்பளம் 41,040 ரூபாயிலிருந்து 51,480 ரூபாய் வரைக்கும் அதிகரிக்கக்கூடும். ஸோ 2,50,000 அடிப்படை ஊதியத்திற்கு எதிர்பார்க்கப்படும். ஸோ திருத்தப்பட்ட அடிப்படை ஊதியம் 6,42,500 ரூபாயாக இருக்கும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். 8வது ஊதிய குழு சம்பந்தப்பட்ட அறிவிப்புகள் ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம உடனடியாக அப்டேட் பண்ணுவோம். அதுபோக அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் சார்ந்த ஒவ்வொரு தகவல்களும் நம்ம சேனலில் உடனடியாக கொடுத்துட்டு வருவோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தகவலையும் உங்க கூட பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கும் மற்றும் உங்க நண்பர்களுக்கும் ஷேர் செஞ்சிடுங்க. தேங்க்யூ. புதிய